இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் எதுக்கு எடுத்துட்டு போகணும்? எடுத்துட்டு போறதுல என்ன தப்பு ப்ரோ? மாப்பிள்ளை பொண்ணுக்கு கல்யாண புடவை கொடுத்தா செம்மையா இருக்கும். ரொம்ப நல்லதுப்பா. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்க. அண்ணிய பார்த்த மாதிரி இருக்கும். நீ வருவேன்னு அண்ணி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எடுத்துட்டு போனா. டேய் என்னடா, நீங்க யாராவது கொடுக்கலாம்ல? இங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. போற வழி தானே, கொடுத்துட்டு போயிடு. ஓகே டாட். இந்தா. சீக்கிரம் வந்துருப்பா. ஷோர். பை மாம். சித்தப்பா, மித்ரா லக்ஷ்மி கட்டிக்க போறது இவருதான். வணக்கம் தாத்தா. வணக்கம் தம்பி. நீங்க நடந்துக்கிற முறையும் மரியாதையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. எங்க லக்ஷ்மிக்கு நீங்க பொருத்தமானவர்னு தோணுது. உன்ன மாதிரி நல்ல குணம் இருக்கிற பையனை எங்க லக்ஷ்மி கல்யாணம் பண்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் தம்பி. தாத்தா, குணத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சா லக்ஷ்மி முன்னாடி நான் தோத்துருவேன். அங்கிள், மம்மி டாடி லக்ஷ்மிக்கு இந்த புடவை நகையெல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க. இதை கொடுக்க தான் வந்தேன். நகையா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த நகையெல்லாம் லக்ஷ்மிக்கு ஆண்டி. அததான் நானும் சொன்னேன். சரிங்க, நான் கிளம்புறேன். தம்பி ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்ல, ஒரு தடவை உன் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா தம்பி? ஜாதகமா? தப்பா நினைச்சுக்காத தம்பி. இதுக்கு முன்னாடி லக்ஷ்மிக்கு 2 தடவை கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நின்னு போச்சு. அது எங்க நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 3வது தடவை. இனிமே அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது தான். உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடந்தா இதுல உங்க அக்கா பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உங்க மாமாவுக்கு போய் சேர்ற மாதிரியும் மத்ததெல்லாம் உங்களுக்கு சேர்ற மாதிரியும் தாத்தா உயில் எழுதி வச்சிருக்காரு. இப்ப இதை எல்லாத்தையும் நம்ம லக்ஷ்மி கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஐயோ, இந்த சொத்துக்காக தானே நான் இவளை இங்க இழுத்துட்டு வந்தேன். இப்போ என் கைக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுமோ? இப்போ இதெல்லாம் எதுக்கு தாத்தா? லக்ஷ்மி, உனக்கு இந்த சொத்து பணம் இது மேலெல்லாம் ஆசை கிடையாது. ஆனா இத ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கே. லக்ஷ்மி, தான் கண்ணால உன் கல்யாணத்தை பார்க்கணுங்கிறது அச்சுதனோட கனவு. ஆனா அது அந்த கடவுளுக்கு பொறுக்காம அவன் கனவு நிறைவேறதுக்கு முன்னாடி அவனை கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ அவன் எந்த உலகத்துல இருந்தாலும் இந்த நேரத்துல அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவாம்மா. ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன் உன் வாழ்க்கையில வந்திருக்கான். உனக்கு தகுதியான ஒருத்தன் உன் கழுத்துல 3 முடிச்சு போட போறான். இப்படி ஒரு சந்தோஷமான நேரத்துல, தாத்தாவோட ஆசை நிறைவேற தருணத்துல இந்த பாரத்தை நான் இறக்கி உனக்கும் உன் புருஷனுக்கும் இத கொடுக்கறது என் கடமை. கடவுள் உனக்கு எப்பவும் துணையா இருப்பாருமா. அதனாலதான் உனக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பையன் கிடைச்சிருக்கான்.
எதுக்குடா இந்த நேரத்துல வந்து பிரச்சனை பண்ற? நீங்க பண்ற கல்யாணத்துக்கு தான் முகூர்த்தம்லாம் வேணும். சண்டை போடுறதுக்குலாம் முகூர்த்தம் தேவையில்ல. உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னாலதான் ஒண்ணும் முடியாது. என்ன குறைச்சி எடை போடாத ஷாலினி. லக்ஷ்மியை என்னால தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ண முடியும். மண்ணாங்கட்டி. உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்திருந்தா அவங்க 2 பேரும் கல்யாணம் வரைக்கும் வந்திருப்பாங்களா? எல்லாம் என்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்குமா? நாளைக்கு கல்யாணமே நடக்க போகுது. நீ ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ ஜகு. ஏ ஷாலினி, தேவையில்லாம வார்த்தையை விடாத. நான் வேஸ்ட் ஃபெல்லோவா? நான் எதுவும் பண்ண மாட்டேனா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன தெரியணும்? லக்ஷ்மிக்கு புருஷன் நான் தான். கனவுலையா? ஏய், கொஞ்சம் சும்மா இரண்டி. எதுக்குடி அவனை உசுப்பேத்தி விடுற? என்ன யாரும் உசுப்பேத்த தேவையில்ல. ஷாலினி, நான் இங்க வந்தது உன்கிட்ட கையால் ஆகாதவன் பேர் வாங்கறதுக்கு இல்ல. அந்த லக்ஷ்மிக்கு நான் யாருங்கறத காட்டுறேன். இப்பவே காட்டுறேன். இந்த தாலிய இப்பவே லக்ஷ்மி கழுத்துல கட்டி அவளை என் பொண்டாட்டி ஆக்கிக்கிறேன். உன் கல்யாணத்துக்கு சூட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல. என்னது நீங்க? ஆமா மித்ரா, உனக்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணிருக்கோம். இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கு? ரெட் நல்லா இருக்கு. என்னண்ணா இது? உனக்கு பிளாக் தானே ரொம்ப பிடிக்கும். உன் ஃபேவரட் கலருங்கிறதுனால சிட்டி முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு உனக்காகவே ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரியுமா? வேண்டாம் சித்தி. சூட் வேண்டாமா? பிளாக் சூட் வேண்டாம் ஹன்சிகா. உனக்கு பிடிக்கலையானா? அம்மாக்கு அது கஷ்டமா இருக்கும். அம்மாவுக்கு பிளாக் பிடிக்காது. அம்மாவுக்கு பிடிக்காதது நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்ன நீ உனக்கு பிடிச்ச சூட் விஷயத்துல கூட அம்மாக்கு பிடிச்சதை போட்டுப்பியா? இந்த மாதிரி சின்ன விஷயத்தை எல்லாம் கண்டுக்க கூடாது மித்ரா. பாருங்க சித்தி, நான் ஒரு விஷயத்த கண்டுக்காம இருக்கணும்னா அது அம்மாவுக்கு பிடிக்காததா இருக்கணும். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அது அம்மாவுக்கும் பிடிச்சதா இருக்கணும். அது சூட்டா இருந்தாலும் என் ஃபேட்டா இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்.